பிராண்டி செய்திகள். வியாபாரத்தில லாபம், கலையில கிளாஸ். வெனிஸ் ஒட்டோமான் பேரரசுகளின் மாஸ் கூட்டணி. வர்த்தகம், வரலாறு, கப்பல்கள். ஹலோ மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், வெனிஸ்னு சொன்னாலே கால்வாய்களும் படகுகளும் ஞாபகம் வரும். ஒட்டோமான்னு சொன்னாலே கம்பீரமான சுல்தான்கள் ஞாபகம் வருவாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில 7 போர் நடந்திருக்கு. ஆனா அமைதி நிலவர நேரத்துல இவங்க பண்ணின வியாபாரம் தான் இன்னைக்கு உலகத்தோட பல கலை பொக்கிஷங்களுக்கு அஸ்திவாரம். இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. வெனிஸ் வியாபாரிகள் ரொம்பவே பிராக்டிக்கல் பாஸ். அவங்களுக்கு தேவையெல்லாம் லாபம்தான். அதுக்காக தங்களோட பரம எதிரியான ஒட்டோமான் பேரரசு கூடவும் கரிகோர்த்து வியாபாரம் செஞ்சாங்க. 2. ஒட்டோமான் பேரரசு கிட்ட அந்த காலத்துல உலகமே ஆசைப்படுற வாசனை திரவியங்கள் மற்றும் ஆடம்பரப் பொருட்கள் குமிஞ்சு கிடந்தது. 3. நாங்க வியாபாரிகள், அவங்க இல்லாம எங்களால வாழ முடியாதுன்னு அப்போதைய வெனிஸ் தூதரே வெளிப்படையா ஒத்துக்கிட்டாராம். 4. 1583ல இஸ்தான்புல் நோக்கி போன காக்லியானா குரோசா அப்படிங்கிற கப்பல் மூழ்கிடுச்சு. அதுல ஒட்டோமான் சுல்தானோட அரண்மனைக்காக 5000 கண்ணாடி பலகைகள் கொண்டு போகப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 5. இந்த வர்த்தகம் மூலமா வெறும் பொருட்கள் மட்டும் மாறல, கலையும் கலாச்சாரமும் மாறுச்சு. வெனிஸோட ஓவியங்கள் மற்றும் கட்டிடக்கலையில இஸ்லாமிய கலையோட தாக்கம் அதிகமாயிருக்க இதுதான் காரணம். 6. நாஷ்வில்லில இருக்கிற ஃப்ரிஸ்ட் ஆர்ட் மியூசியத்துல இந்த 400 ஆண்டுகால உறவை விளக்குற 150க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் இப்போ காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. 7. வெனிஸோட டோஜ், அதாவது ஆட்சியாளர் லியனார்டோ லோர்டனின் புகழ்பெற்ற ஓவியங்கள் உட்பட பல பொக்கிஷங்கள் இந்த கலாச்சார பரிமாற்றத்துக்கு சாட்சியாயிருக்கு. பாஸ், வெனிஸ் ஏன் இவ்வளவு முக்கியமாயிருந்தது தெரியுமா? கிழக்கு நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில வெனிஸ் ஒரு கேட்வே மாதிரி இருந்தது. ஒட்டோமான் பேரரசு சில்க் ரூட் வழியா கொண்டு வர்ற பொருட்களை ஐரோப்பா முழுக்க வித்து கோடிக்கணக்கில் லாபம் பார்த்தவங்க இந்த வெனிஸ் வியாபாரிகள். கண்ணா, யுத்தத்தை விட லாபம்தான் பெருசுன்னு 400 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க நிரூபிச்சுட்டாங்க. துப்பாக்கியும் கத்தியும் பேசாத நேரத்துல கலையும் கண்ணாடியும் பேசி இவங்கள ஒன்னா இணைச்சிருக்கு. 2026ல இந்த கலைப்பொருட்களை பார்க்கிறது ஒரு டைம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு பாஸ். Wars may divide empires, but trade always builds bridges, boss. வெனிஸ் கண்ணாடியா இல்ல ஒட்டோமான் வாசனை திரவியமா? உங்களுக்கு எது பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான உலக வரலாற்று அப்டேட்டுகளுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Yash signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.